என் செல்ல குழந்தையே, பஞ்சமியில் உன் தாயானவள் உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன். இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம். சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் நான் தந்திடுவேன். ஒருவேளை என் வாக்கினை நீ கேட்காமல் சென்றாயானால் பஞ்சமி விடியலில் உன் வீட்டில் இருக்கும் இந்த வராகி என்னை நீயே வெளியே அனுப்பியதற்கு சமமாகிவிடும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன் தாயானவள் என்னை வெளியே அனுப்பிவிடாமல் உனக்கான விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க என்னை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு இன்று உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயத்தை உனதாக்கிக்கொள். என் குழந்தையே, பஞ்சமி விடியலில் நான் உன்னோடு பேசுகிறேன் என்றால் உன் வீட்டில்தானே நான் அமர்ந்திருக்கின்றேன். உன் இல்லத்தில் இருந்து பல விஷயங்களை நான் சாதித்து விட்டுத்தானே உன்னோடு பேச நினைக்கின்றேன். என் குழந்தையே, எவ்வளவோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், எவ்வளவோ கஷ்டங்களை நீ சந்தித்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா கஷ்டங்களிலும் நிச்சயமாக ஒரு இன்பம் உண்டு. அப்படி உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் நடக்க வேண்டிய நேரமும் கைகூடி வந்து விட்டது. தாயின் அன்பினாலும் தாயின் அரவணைப்பினாலும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கி இருக்கின்றது. அப்படி நடக்கவில்லை என்றால் நீ என்னை தேடி வருவாயா என்ன? என் குழந்தையே, ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் தெய்வத்திடம் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தெய்வம் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அன்பு ஒன்றே போதும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தெய்வத்தை தேடி வருவார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லோருமே எப்பொழுதும் தெய்வத்திடம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளை கொண்டுதான் வருகிறார்கள். இதுபோன்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனையையும் நீ என்னவென்று யோசித்து இந்த வாழ்க்கையில் உனதாக்கிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. வராகியினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த பல விஷயங்களை நிச்சயமாக சாதித்து விட முடியும். வராகியினுடைய அன்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் வேண்டும் என்று உறுதி வந்துவிட்ட பிறகு அவர்களால் நினைத்த பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றிட முடியும் என்பதனை உணர வேண்டும். இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒரு விஷயத்தை கொடுப்பது போல யாருக்கும் எதையும் அவ்வளவு எளிதில் கொடுத்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கை தருகின்ற பல வாய்ப்புகள், அது உன் அம்மா என்னுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள். இதை கெடுப்பதற்கு வருகின்ற பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்து உனக்கான மிகுதியான கஷ்டத்தை கொடுத்து உன்னை இந்த நிலையிலிருந்து வெளியே தள்ளிவிட பல முயற்சிகளை செய்திருந்தாலும் என் பிள்ளை, அதையெல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறுகிறாய் என்றால் உனக்கு அம்மாவினுடைய அன்பு கிடைத்திருப்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது? என் குழந்தையை, எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நீ நினைத்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எதுவும் உன்னை நெருங்க முடியும். நீ நினைத்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை தொட முடியும். அதனால் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் உனதாக்கி, உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக்கி நீ சந்தோஷமாக வாழ நினைத்தால் அது போதும். வேறு எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தானாகவே நடக்கும். வேறு எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தானாகவே உனக்கு நடந்து தீரும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த நிலையை தாண்டி என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நம்பிக்கையை என்னவென்று உணர வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை, உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று பெற்றிடவும் ஏதுவென்று பெற்றிடவும் சரியாக என் முன்னே நீ இன்று இந்த விடியலை உனதான விடியலாக மாற்ற நீ நினைக்கிறாயோ இல்லையோ, உன் அம்மா நான் நினைத்து விட்டேன்.
நீ நினைக்கின்ற பல விஷயங்கள், நீ சாதிக்க துடிக்கின்ற பல விஷயங்கள், நீ பெற வேண்டும் என்று முடிவு செய்கின்ற சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வந்து சேரத்தான் வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் எதிர்பார்க்கின்ற காலம், எதையுமே இந்த வாழ்க்கையில் நமதாக்க நினைக்கின்ற காலம் என்று ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் தர வேண்டிய காலம். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நாம் பட்ட கஷ்டங்களும், ஒவ்வொரு நாளும் நாம் படுகின்ற வேதனைகளும் என்னவென்று நமக்கு தெரியும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நாம் படுகின்ற இந்த துன்பங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே தெளிவாகவே இரு. ஏனென்றால் ஓரிடத்திற்குள் நாம் சிக்கிவிட்டோம். இந்த மனிதர்களின் குணம் இப்படித்தான் என்பதனையும் நாம் தெரிந்து கொண்டோம். இவர்களை இனி மாற்ற முடியாது என்பதும் உனக்கு புரிந்துவிட்டது. அதனால் மீண்டும் மீண்டும் இவர்களை மாற்றும் முயற்சியில் இறங்குவதை நிறுத்திவிட்டு மீண்டும் மீண்டும் இவர்களை திருத்த நினைப்பதை நீ விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னால் எந்த விஷயத்தை எல்லாம் சாதிக்க முடியுமோ, இவர்கள் இல்லாமல் உன்னால் எப்படி தனித்து நிற்க முடியுமோ அதை செய்வதற்கு நீ துணிந்து விட வேண்டும். அது போதும், வேறு எதுவுமே உனக்கு இனி தேவைப்படாது. என் பிள்ளையே, உண்மையாகவே ஒரு மனிதனினுடைய இயல்பான குணம் என்ன தெரியுமா? தனக்கு எல்லோரும் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் துணையின்றி தன்னால் செய்ய முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும். அதே நேரம் தனக்கு யாரும் இல்லை, நமக்கான விஷயத்தை நாம் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அதை தனித்து நின்று அவர்களால் செயல்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு. நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயங்களையும் செய்து காட்ட முடியும் என்பதனை நீ நம்பு. இது உனக்குரிய வாழ்க்கை, நீ அடைய நினைக்கின்ற ஒரு வாழ்க்கை. இதில் இருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் உன்னால் பெற முடியும் என்பதனை முதலில் நீ உணர்ந்திட வேண்டும். யாரும் உனக்கு எந்த வகையிலும் உதவிகளை கொடுத்தால் மட்டுமே உன்னால் முன்னேற முடியுமா என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டு, யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் சாதிக்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யார் உனக்கு எப்பேற்பட்ட கெடுதலை செய்திருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் உனக்கென உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்து தருகின்ற அத்தனையிலும் நீ இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்து உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் நீ நிறைவேற்றிக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நான் தருவது, நல்ல மாற்றம் நீ விரும்பியபடி உனக்கு கிடைப்பது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் கலங்காமல் வராகி இந்த பஞ்சமி நாளில் நம்மை தேடி வந்து நமக்கு தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதனை நீ நம்பு. யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும், யாரும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணங்களையும் கொண்டு வருத்திவிட்டு போகட்டும். ஆனால் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உனக்காக நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையுமே உன்னை இந்த வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கை கொண்டு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் இனி நீ கலங்க வேண்டியது இல்லை. இனி உனக்கு நடப்பது எல்லாமும்
நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இனிமேல் நீ உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த ஒரு விஷயமே உனக்கு உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளியே எடுத்துவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய காலமும் நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை கொடுத்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை அத்தனையையும் தந்திடும். ஆனால் நீ என் மீது கொண்ட அன்பினால் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை நீ நல்லபடியாக பெற்றிட துணிந்து நிற்க வேண்டும். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைத்து விடாதே. சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் உனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையை ஒரு பொழுதும் நீ இழந்து விடாதே. அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப, அவரவர் சிந்தனைகளுக்கு ஏற்ப எதையும் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு. என் பிள்ளையே, ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதையும் நாம் தொலைத்து விடக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் வரும் பொழுதும், உன்னை தேடி நான் கொடுக்கும் பொழுதும் பஞ்சமி தாயினுடைய அன்பு உனக்கு புரிய வேண்டும். என் பிள்ளையை, உன்னுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நீ இழக்கின்ற நேரம் வரும் பொழுது, அந்த நேரம் தெய்வம் இருப்பதை நீ உணர வேண்டும். என் குழந்தையே, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம். ஆனால் உன்னால் ஒருவோர் அளவோ அழியவோ கூடாது. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? தன்னை புதைக்கும் இடம் கூட தெரியாதவர்கள் இந்த பூமி தனக்குத்தான் சொந்தம் என்று சொல்வது ஆணவத்தின் உச்சம். இதுவெல்லாம் பொறாமை, கோபம், பேராசை. இது இல்லாத வாழ்க்கையில் மட்டும் பாதையில் பயணித்து பார். நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும். இங்கு போட்டிகளும் பொறாமைகளும் வாழ்க்கையில் எல்லாமும் நிறைந்து இந்த மனிதர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பெற நினைக்கின்ற இந்த நேரத்தில் எதுவும் இல்லாமல் தவிக்கின்ற என் குழந்தைக்குத்தான் இதன் அர்த்தங்கள் என்னவென்று புரியும். உண்மையாகவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று புரியும். என் பிள்ளையே, கலங்காமல் நீ விரும்பிய அத்தனையையும் நீ நிறைவாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் இருப்பவனுக்கு இங்கு எதுவுமே ஒரு பொருட்டல்ல. யாரும் இல்லாதவனுக்கும் ஒருவேளை உணவு கிடைக்காதவனுக்கும் தான் அதன் அருமை என்னவென்று புரியும். என் குழந்தையே, அதனால் நாம் இருக்கின்ற இந்த நிலையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று உணர்ந்து வாழ்ந்து பார். உனக்கே இந்த வாழ்க்கை பிடித்துவிடும். என் பிள்ளையே, உனக்கு சில விஷயங்களை நான் சொல்ல நினைக்கின்றேன். இந்த காலம் உணர்த்தக்கூடிய உண்மைகள் என்ன தெரியுமா? கூட்ட நெரிசலில் தவறவிட்ட சில்லறையை எடுக்க சிரமமாக இருக்கும்போது பரவாயில்லை என அப்படியே விட்டுவிட்டு செல்வதைப் போல சில சில்லறை மனிதர்களை அப்படியே விட்டு விலகிச் சென்றுவிடு. ஏனென்றால் சிரமப்பட்டு எடுத்து வைத்து கொள்ள அவர்கள் ஒன்றும் சிறந்தவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எதையுமே இந்த வாழ்க்கையில் இழுத்து பிடித்து நிறுத்தி தேவையில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கிட நீ முயற்சி செய்யாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அவை அத்தனையையும் எப்பொழுதும் உன்னை விட்டு செல்லாது. அதுபோல இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் எதையையும் இழுத்து பிடித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நிறுத்த நினைத்து நீ உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் தொலைத்தும் விடாதே. எல்லாமுமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் யதார்த்தம் நிச்சயமாக புரிய வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வேண்டும். கடினமான சூழ்நிலையில் உன்னை தனியாக செல்லவிட்டும்
உன்னை விட்டு செல்லும் உறவை ஒரு பொழுதும் நம்பாதே. மீண்டும் அந்த உறவு உன்னை தேடி வந்தாலும் ஒருபோதும் அவர்களை நீ ஏற்றுக்கொள்ளாதே. இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உண்டு.